அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 14 நாடுகளுடன் கைகோர்க்கும் சவுதி, உருவானது செங்கடல் பாதுகாப்பு கூட்டணி. வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் குண்டுவெடிப்பு. ஏமன் அரசு படையினர் நடத்திய தாக்குதலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 27 பேர் பலி. பிரான்சில் காட்டுத்தீ, 1100 ஹெக்டேர் காடுகள் சாம்பல், 500க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றம். வங்கதேசத்தில் கப்பல் உடைக்கும் தளத்தில் வாயு கசிவு, 8 பேர் உயிரிழப்பு. பிரித்தானியாவில் விமான விபத்து, 2 பேர் பரிதாபகர உயிரிழப்பு. மத்திய கிழக்கு பதற்றம், அமெரிக்காவின் கடும் எச்சரிக்கை. ஹீத்ரோ விமான நிலையத்தில் வெள்ளப்பெருக்கு, பயணிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பலஸ்தீனிய வீடுகள் முற்றுகை, நெதன்யாகுவிற்கு அமெரிக்கா அழுத்தம். ஈரான் அமெரிக்கா இடையே மோதல்கள், பாரசீக வளைகுடாவில் பெரும் எண்ணெய் கசிவு. ஈரான் போர் நாடு திரும்பும் USS ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் அதிர்ச்சியூட்டும் பின்னணி. தொடர்பான விரிவான செய்திகள். 14 வெளிநாடுகளுடன் இணைந்து செங்கடல் பாதுகாப்புக்கான கூட்டணியை உருவாக்கியுள்ளதாக சவுதி அரேபியா அரசு அறிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயற்படுவதாக கூறி செங்கடல் பகுதியில் சவுதி அரேபியாவின் கப்பல்களுக்கு ஜேமனின் ஹவுதி படைகள் தடை விதித்துள்ளன. உலகின் 12% வணிக போக்குவரத்து நடைபெறும் செங்கடல் பகுதியின் நுழைவு வாயிலான பாப்பல் மண்டாப் நீரிணையை ஈரானின் ஆதரவு பெற்ற ஹவுதிகள் கட்டுப்படுத்தி வருவதால் அவ்வழியாக செல்ல முயலும் ஹவுதி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் பாப்பல் மண்டாப் நீரிணை, செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதியில் செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பிற்காக செங்கடல் பாதுகாப்பு கூட்டணியை உருவாக்க சவுதி அரசு கடந்த ஜூலை 30 அன்று முன்மொழிந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டணிக்கான கூட்டறிக்கையில் 15 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அதில் 13 நாடுகள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் சவுதி அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. வடகிழக்கு ஆப்கானிஸ்தானில் உள்ள பதாஷாகன் மாகாணத்தில் கடந்த வியாழக்கிழமை இரவு நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் அந்த மாகாண தலைநகரான ஃபைசாபாத் நகர மேயர் ஹபீபுர் ரஹ்மான் மன்சூர் கொல்லப்பட்டார். ஹபீபுர் ரஹ்மான் மன்சூரின் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்த உள்துறை அமைச்சகம் தாக்குதல் குறித்த கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. முன்னதாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பதாக்ஷான் மாகாண தகவல் மற்றும் கலாச்சாரத்துறை இயக்குனர் ஜிஹிஃபில்லா அமிரி ஃபைசாபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் அமைந்துள்ள நாடு ஏமன். இந்த நாட்டில் அரசு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக உள்நாட்டு போர் நிலவி வருகின்றது. இந்த போரில் அரசு படையினருக்கு சவுதி அரேபியாவும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ஈரானும் ஆயுத உதவி வழங்கி வருகின்றன. ஏமனின் சில பகுதிகளை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர். அந்த பகுதிகளை கைப்பற்ற ஏமன் அரசு படையினர் முயற்சித்து வருகின்றனர். அதேவேளை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவ்வப்போது சவுதி, இஸ்ரேல் போன்ற நாடுகள் மீதும் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அரசு படையினருக்கும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் தீவிரமடைந்து வருகின்றது. அந்த நாட்டின் தைஸ் மாகாணத்தில் அரசு படையினர் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 27 பேர் உயிரிழந்தனர். மேலும் 19 பேர் கடுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடான பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் திடீரென பரவிய காட்டுத்தீயால் ஒட்டுமொத்த பகுதியும் பெரும் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளது. இதுவரை 1100 ஹெக்டேருக்கும் அதிகமான காடுகள் தீயில் கருகியுள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் வீடுகளை விட்டு அவசரமாக வெளியேறினர். இந்த ஆண்டு கோடை காலத்தில் பிரான்ஸ் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தொடர்ச்சியான வெப்ப அலைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. காடுகள் வறண்டு மிக எளிதாக தீப்பற்றக்கூடிய தகரப்பட்டி போன்ற சூழலில் இருந்ததே இந்த தீ விபத்து மிக வேகமாக பரவியதற்கு மிக முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. வியாழக்கிழமை அன்று லேட்ஸ் மாகாணத்தில் இந்த புதிய காட்டுத்தீ உருவாகியுள்ளது. காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர 500க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அதிநவீன வாகனங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன.
நள்ளிரவு நேரத்தில் லாண்டஸ் டி காஸ்காக்னே இயற்கை பூங்காவில் அமைந்துள்ள லுக்லான் என்ற சிறிய கிராமத்திற்கு மிக அருகில் தீப்பொறிகள் எழுப்பின. எனினும் தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் போராடி தீயை கிராமத்திற்குள் நுழைய விடாமல் தடுத்தனர். இதனால் வீடுகள் எதுவும் சேதமடையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வங்கதேசத்தில் உள்ள கப்பல் உடைக்கும் தளத்தில் நேற்று ஒரு கலனிலிருந்து நச்சுவாயு கசிந்ததில் குறைந்தது 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 5 பேரை காணவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு துறைமுக நகரமான சிட்டகாங்கில் உள்ள வளாகத்திற்குள் இருந்து அலறல் சத்தம் கேட்டதாகவும் அதன் பிறகு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களில் சிலரை மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகின்றது. 8 பேர் உயிரிழந்ததாகவும் காணாமல் போன தொழிலாளர்களை அதிகாரிகள் தேடி வருவதாகவும் மூத்த காவல்துறை அதிகாரி அப்துல் குத்தூஸ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் கப்பல் உடைக்கும் தளத்தில் தணிக்கை செய்ய அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் என்று சௌத்ரி AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். முன்னர் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட கப்பலை வாங்கிய ஃபெர்டஸ்ட்ரீல் கப்பல் உடைப்பு தளம் மற்றும் மறுசுழற்சி தொழிற்சாலை ஒரு பசுமை மற்றும் இணக்கமான தளமாக பட்டியலிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். ஆனால் வெட்டும் பணி தொடங்குவதற்கு முன்பு களத்தில் எந்த வாயுவும் இருந்திருக்க கூடாது என்பதால் பாதுகாப்பு நடைமுறைகள் மீறப்பட்டதாக தெரிகின்றது என தீயணைப்புத்துறை அதிகாரி தௌஃபிகுல் இஸ்லாம்ஃபுயான் கூறியுள்ளார். வடக்கு வேல்ஸ் பகுதியில் நடந்த சிறிய ரக விமான விபத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இங்கிலாந்தில் உள்ள விமான நிலையம் ஒன்றிலிருந்து வடக்கு வேல்ஸின் கார்னர்ஃபோன் விமான நிலையத்தை நோக்கி சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டு சென்றது. ஆனால் திட்டமிட்டபடி விமானம் கார்னர்ஃபோன் விமான நிலையத்தை வந்து சேராததை அடுத்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து விமானத்தை தேடும் பணியில் தரை மற்றும் வான்வெளி மீட்பு படையினர் களமிறக்கப்பட்டனர். தீவிர தேடுதல் பணிகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை பிற்பகலில் கியவுனெட் பகுதியில் உள்ள போர்ட்மெடோக் அருகே சிறிய ரக விமானத்தின் சிதைந்த பாகங்கள் கிடப்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த விமானத்தின் விபத்தை தொடர்ந்து அதில் பயணம் செய்த 2 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்கா, ஈரான், லெபனான் மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் மற்றும் அரசியல் பதற்றங்கள் மேலும் தீவிரமடைந்துள்ளவை உலக நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் தோற்கடிக்கப்பட்ட பின்பு உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோர்மோஸ் நீரிணையை அமெரிக்காவின் பிராந்தியம் என விரைவில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நீர்ச்சந்தி எப்போதுமே ஈரானின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்றும் ஈரானின் அனுமதியின்றி எந்தவொரு கப்பலும் கடந்து செல்ல முடியாது என்றும் ஈரானிய ராணுவம் பதிலளித்துள்ளது. இதற்கிடையில் தெஹ்ரானை முற்றாக தனிமைப்படுத்தும் நோக்கில் ஈரான் மீது இதுவரை கண்டிராத கடுமையான பொருளாதார கட்டுப்பாடுகள் மற்றும் தடைகள் விதிக்கப்படும் என அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் எச்சரித்துள்ளார். இதேவேளை லெபனான் அரசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தை போக்கை ஏற்க முடியாது என்றும் இது சரணடைவதற்கு சமம் என்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நயீம் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார். வெள்ளப்பெருக்கு காரணமாக ஹீத்ரோ விமான நிலையத்தின் 2 மற்றும் 3வது முனையங்களுக்கான வழித்தடங்களில் தீவிரமான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த முனையங்களுக்கு சாலை வழியாக செல்லும் அனைத்து பாதைகளும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயணிகள் சாலை போக்குவரத்தை தவிர்த்துவிட்டு ரயில் மற்றும் நிலத்தடி சுரங்க போக்குவரத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த தற்காலிக மாற்றத்திற்கு ஏற்றவாறு 2வது மற்றும் 3வது முனையங்களுக்கு செல்பவர்கள் அதற்கேற்றவாறு பயண திட்டங்களை வடிவமைத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இஸ்ரேலால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள ஹுஷ்ரா எனும் பலஸ்தீனிய கிராமத்தில் பலஸ்தீனியர்களின் வீடுகளை தீவிரவாத இஸ்ரேலிய குடியேற்றவாசிகள் முற்றுகையிட்டுள்ள சம்பவத்திற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பகிரங்க கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. தண்ணீர் மற்றும் மின்சார இணைப்புகளை துண்டித்து கடந்த ஒரு வாரமாக பலஸ்தீனிய குடும்பங்களை சிறைப்பிடித்துள்ள இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்கபி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமெரிக்க குடியுரிமை பெற்ற பலஸ்தீனியரின் வீடு முற்றுகையிடப்பட்டுள்ளதால் அமெரிக்கா தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. எனினும் வரவிருக்கும் தேர்தலில் தீவிர வலதுசாரி வாக்காளர்களின் ஆதரவு தேவை என்பதால் நெதன்யாகு இதுவரை இதுகுறித்து கருத்தெதுவும் தெரிவிக்காமல் மௌனம் காத்து வருகின்றார். பாரசீக வளைகுடா கடற்பகுதியில் ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நீடித்து வரும் மோதல்கள் காரணமாக கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களால் கடலில் பெரும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது.
ஈரானின் ஹெஷ் மற்றும் ஜிரி தீவுகளுக்கு அருகே செயற்கைக்கோள் படங்களின் மூலம் இரு பெரிய எண்ணெய் படலங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. லைபீரிய கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதே கேஷ்ம் தீவு அருகே ஏற்பட்ட எண்ணெய் கசிவுக்கு முக்கிய காரணம் என கூறப்பட்டுள்ளது. மற்றொரு புறம் ஓமன் கடற்பகுதியில் ரஷ்ய கச்சா எண்ணெயை சுமந்து சென்ற கப்பல் தரை தட்டி சுமார் 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு எண்ணெய் பரவியுள்ளதால் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் பெரும் ஆபத்தை சந்தித்துள்ளன. தற்போதைய போர் பதற்றம் காரணமாக மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் பெரும் சிக்கல்கள் நீடித்து வருகின்றன. ஈரானுடனான மோதலுக்கு மத்தியில் நீண்டகாலமாக மேற்காசியாவில் பணியாற்றி வரும் அமெரிக்காவின் USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலுக்கு பதிலாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பலை திருப்பி அனுப்ப அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. USS ஆப்ரஹாம் லிங்கன் கடந்த நவம்பர் 21ஆம் தேதி சாண்டியாகோவில் இருந்து புறப்பட்டது. டிசம்பர் 11ஆம் தேதி குவாமில் கடைசி துறைமுக நிறுத்தத்தில் நின்ற பின்பு தொடர்ந்து கடலில் பணியாற்றி வருகின்றது. ஜனவரி 2026 மத்திய கிழக்கை வந்தடைந்தது. ஈரானுடனான அமெரிக்காவின் மோதல் தீவிரமடைந்தாலும் முதலில் திட்டமிடப்பட்டிருந்த பணிக்காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டிருந்தது. அணுசக்தியால் இயங்கும் விமானம் தாங்கி கப்பலான USS ஆப்ரஹாம் லிங்கன் ஈரானுடனான தொடர்ச்சியான போரில் அமெரிக்காவின் போர் நடவடிக்கைகள் மற்றும் கடற்படை முற்றுகைகளுக்கு ஆதரவளித்து மத்திய கிழக்கில் தீவிரமாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இது 250 நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக எந்த துறைமுகத்திலும் நிற்காமல் கடலில் இருந்து போர் விமானங்களை ஏவி ஹார்மஸ் ஜலசந்தியில் கடல் முற்றுகளை அமல்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.